வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு சிறப்பு சந்திப்பாக அமையப் போகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். தாயகத்தை நோக்கி இன்றைய கால சூழ்நிலையை, எமது தாயகத்தினுடைய நிலையை நாங்கள் கவனத்திலும் கருத்திலும் கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக அலச வேண்டிய அல்லது உரையாட வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நேரடியாக ஆரம்பித்திருக்கிறது. இதில் உங்களுடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த தாயகத்தை நோக்கி நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் மறுபக்கத்தில் நண்பர் தினேஷ் மற்றும் மனோ ஆகியோரோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இந்த தாயகத்தை நோக்கி என்பது உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் எமது வாழ்வாதாரங்கள், மக்களினுடைய வாழ்வாதாரங்கள், அடிப்படை உரிமைகள் மிகவும் பெரிய அளவில், பாரிய அளவில் சிதைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதை எந்தளவு சீர் செய்து எமது மக்களை நாங்கள் இன்றைக்கு கை கொடுத்து அல்லது அவர்களை மேலும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை அனுபவிக்கும் வண்ணம் உருவாக்குவது என்பது மிக ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. ஒரு அரச பணி அல்லது அரசாங்கத்தினுடைய கடமை என்பதற்கு அப்பால் நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக வன்னி பிரதேசம் அளிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வன்னி பிரதேசத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுமே சிதைக்கப்பட்டன. மக்கள் ஆங்காங்கே தங்களுடைய சொந்த நிலங்களில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு வாழ முடியாமல் திணறுகிறார்கள். அவர்கள் மீள குடியேற்றப்பட்டுகிறார்கள் என்ற பெயர் இருந்தாலும் கூட அவர்களுக்கான சகல விதமான நிவாரணங்களும் இன்று எந்த அளவு சென்று சேர்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே புலம்பெயர் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மிக பாரிய இந்த பொறுப்பு அல்லது இந்த கட்டமைப்பை நிறுவுவதற்கான அல்லது மக்களை நாங்கள் மீண்டும் வாழ வைப்பதற்கான பணிகள் எந்தளவு சீர் செய்து பார்க்கப்படுகின்றன என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இங்கே புலம்பெயர் நாட்டில், குறிப்பாக பிரித்தானியாவிலே தளமாக கொண்டு இயங்கும் பலவிதமான தொண்டு நிறுவனங்கள் அல்லது எம்மவர்களினுடைய தலைமையில் நடாத்தப்படுகின்ற அமைப்புகள், இவற்றில் மிக முக்கியமாக நாங்கள் சென்ற காலங்களில் உரையாடியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், புனர்வாழ்வும் புதுவாழ்வும் என்ற பொருளில், அதாவது ஆங்கிலத்திலே அசிஸ்ட் RR என்ற அமைப்பு, இந்த அமைப்பினர் கடந்த காலங்களில் இங்கு வந்து தங்களுடைய செயற்திட்டங்களை மிக விரிவாகவே எடுத்து விளக்கினார்கள். குறிப்பாக டாக்டர் கலாநிதி வேலாயுதம் சர்வேஸ்வரன் அவர்களும் அவருடன் இணைந்து கண்வைத்தீராக இங்கு பிரித்தானியாவில் கடமையாற்றும் டாக்டர் ஜெயபூர்ணபாலா அவர்களும் இணைந்திருந்து பலவிதமான செயற்திட்டங்கள், தாங்கள் அங்கு சென்று மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மிகவும் தெளிவாகவே, வெளிப்படையாகவே, பகிரங்கமாகவே தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் மிக தேவையான வேண்டுகோள்களை, அப்பீல் என்று சொல்லக்கூடிய வேண்டுகோள்களை உங்களுக்கு விடுத்திருந்தார்கள். அதை எவ்வளவு தூரம் செயற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிமுகமாக மீண்டும் இவர்கள் இன்று எமது தாயகத்துக்கு சென்று திரும்பி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த புனர்வாழ்வும் புதுவாழ்வும் அசிஸ்ட் RR அமைப்பினுடைய நிறைவேற்று இயக்குநராக மிக பொறுப்பாக இருக்கும் கலாநிதி வேலாயுதம் சர்வேஸ்வரன் அவர்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜெகன். வணக்கம். மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம். சொல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் சென்று தாயகத்தில் சென்று திரும்பி இருக்கிறீர்கள். இதற்கு முதல் நாங்கள் சந்திக்கும் பொழுது தாயகத்திலே சென்று நீங்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டிய, குறிப்பாக போர் இடம்பெற்ற இடங்களான முள்ளிவாய்க்கால், மாத்தளன், அம்பலவன், பொக்கனை, புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேசங்களில் சென்று நீங்கள் பார்வையிட்டு குறிப்பாக பலவிதமான செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கான குறிப்புகளை நீங்கள் கொண்டு வந்து இங்கு டாக்டர் பாலாவோடு சேர்ந்து சொல்லியிருந்தீர்கள். இம்முறை சென்று நீங்கள் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்று சொல்ல முடியுமா? இந்த முறை நாங்கள் ஏற்கனவே சொன்னதுக்கிணங்க சில வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அதை மேற்பார்வை செய்வதற்கும் அந்த முடிந்த வேலை திட்டங்களை, அதாவது ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டது, அதில் பங்கேற்பதற்காகவும், அதே நேரம் இந்த கேட்ராக் ஐகேம் என்று சொல்கிறது, அதாவது வயது போனவர்களுக்கு திரை அதை நீக்கிறது, அது மன்னாரில் ஏற்பாடு செய்திருந்து அது ஒரு 100 சொச்சம் வயதானவர்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதுக்காக போய் வந்தேன். நீங்கள் சென்று அங்கு பதிவு செய்த சில காணொளி காட்சிகளை நாங்கள் இங்கு உறவுகளுக்கு சமர்ப்பிப்பதும் அல்லது அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துவதும் காலத்தினுடைய தேவை. உறவுகளை கடந்த காலங்களில் நீங்கள் புனர்வாழ்வும் புதுவாழ்வும் என்ற இந்த அமைப்பினருடைய நியாயபூர்வமான நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களையும் இதில் ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இங்கே ஒரு காட்சியை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு தொடர்ந்து உரையாடுவோம். இன்று அங்கு சென்று ஏற்படுத்தப்பட்ட பலவிதமான செயற்திட்டங்களில் முதலில் வருகின்ற காட்சியை பார்ப்போம்.
தமிழர் தாயகம் முழுவதற்குமே நிறைவான உணவு வழங்கக்கூடிய வளமிக்க அழகிய பிரதேசமாக ஒரு காலத்தில் இருந்தது இந்த வன்னி நிலம். இறுதிக்கட்ட போரில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதினால் யாரும் கவனிக்காத நிலையில் இப்போது கைவிடப்பட்ட பிரதேசமாக காட்சி அளிக்கின்றது. இங்கிருந்த வளங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் இங்கு வாழ்ந்த மக்கள் அகதி முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த கிராமம் வந்து மிகவும் இந்த போரில் இறுதிக்கட்ட போரில் வந்து முற்றாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். கடைசி இறுதியாக நேரம் இங்கே வந்து இந்த வாழ்கிற மக்கள் மிகவும் வரவை கொடுக்கப்பட்டார்கள். எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் பின்னர் மீளக் குடியமர அனுமதிக்கப்பட்ட போதும் யாரும் வாழ முடியாத அளவு அலங்கோலமாக இருந்த இப்பிரதேசத்தில் சிறிது சிறிதாக வாழ்வாதாரத்தை தேடி கண்டுபிடித்தார்கள் இங்கு வாழ்ந்த மக்கள். இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்குல 3 பிள்ளைகளோட மரநிலை கிழக்கில் அமைந்திருக்கிற முன்வெளி தற்போது நாங்கள் குடியேற்றம் செய்யப்பட்ட போது மரநிலத்தின் கீழும் நிறுவனத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட தற்காலிக குடிநீரும் வெயிலும் மழையிலையும் செய்து வந்தாங்க. சர்வேஸ் மக்களினுடைய எதிர்கால நம்பிக்கைகள் எந்தளவு நீங்கள் நேரில் போய் அவர்களோடு உரையாடியதும் அல்லது அவர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மன உளைச்சலினாலும் வேதனைகளினாலும் பிரிவு துயரினாலும் ஒரு சாதாரண மனிதர்கள் அனுபவிக்க முடியாத கொடும் துயரை அனுபவிக்கின்ற மக்கள் மனதில் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள். கூரை இல்லாத வீடுகளில் இருக்கணும், மலசல கூடங்கள் இல்லை, தொழில் இல்லை, அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி. இப்போ சுனாமியில் 2004ஆம் ஆண்டு சுனாமியில் இந்த இடம் வந்து அழிஞ்ச இடம். அம்பலவன், பொக்கனை, முள்ளிவாய்க்கால், மாத்தளன் எல்லாம் சுனாமியிலே அழிஞ்ச இடம். இப்போ திரும்ப 2009ஆம் ஆண்டு திரும்ப இன்னொரு அழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும். அப்போ நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம், அவையால் என்ன மாதிரி அவை இப்போ மீன்பிடி செய்கிறவை இந்த படகுகள் எல்லாம் போய் வலைகள் எல்லாம் போய் அப்போ அவை வந்து திரும்ப தங்களோட இதை கட்டி எழுப்புறேன்னு சொன்னால் உதவி இல்லாமல் அவை வந்து கஷ்டம். அப்போ நாங்கள் போகைக்குள்ள வந்து அவை கேட்குறது வந்து ஏதாவது வகையில் அவை வந்து காசு தாங்கொண்டு கேட்கல, தாங்கள் தொழிலை தொடங்குறதுக்கு தங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யலாமோன்று தான் கேட்கணும். அந்த 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 பகுதிக்கு போகவே சரியான மனவேதனையாக இருக்குது. வெளிப்படையாகவே நாங்கள் உரையாடுவோம் டாக்டர் சர்வேஸ்வரன். அதாவது இன்று யார் உதவுவது என்ற கேள்வி இருக்கிறது. நாங்கள் காலங்காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இதில் நாங்கள் எவ்வகையான நம்பிக்கையை வளர்ப்பது, எவ்வகையாக இந்த அமைப்புகள் சென்று அவர்களுக்கு உதவிகளை நல்குவது, அதற்கு இடையூறுகள் எவ்வாறு அமையும், இந்த இடையூறுகளை தாண்டி இந்த மக்களுக்கு சரிவர முறையில் சென்று சேருமா என்பது சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எழுப்புகின்ற கேள்விகளாக இருக்கிறது. இந்த கேள்விகளினால் நாங்கள் எந்த விதமான தீர்வையும் கண்டுவிட முடியாது. நிச்சயமாக. ஐ மீன், நாங்கள் இந்த வேலையை தொடங்குற நேரம் நீங்கள் இல்லை என்ற தீபத்தில் ஆனஸ் இதே கேள்வியை தான் கேட்டவன். அதாவது என்னென்று நீங்கள் அங்கே போய் வேலை செய்வீர்கள், அரசாங்கம் உங்களை வேலை செய்ய விடுமோன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்ன உதாரணங்கள் அங்கே ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்போ அது வந்து தடை இல்லை. இப்போ நாங்கள் ஏற்கனவே என்ன இனிமேல் காட்ட போகிறோம், நாங்கள் போய் வேலையில் செய்துட்டு வந்துட்டோம், அங்கே வந்து ஒரு தடையும் இல்லை, செய்யலாம், அது உண்டு. மற்றது வந்து நம்பிக்கை, அது வந்து நாங்கள் நம்பிக்கையை வளர்க்கணும். இப்போ முக்கியமாக நான் இங்கே வர விரும்பினது காரணம் அதுக்காகத்தான். அதாவது நாங்கள் செய்த வேலையை நாங்கள், அதாவது எங்களுக்கு உதவி செய்த மக்களுக்கு நாங்கள் அதை காட்டணும். நாங்கள் அதாவது தந்த காசுக்கு நாங்கள் நிச்சயமாக அங்கே போய் தேவையான வேலைகளை செய்திருக்கிறோம், இன்னும் செய்கிறதுக்கு இருக்குது, செய்ய விரும்புகிறோம். அதுக்கு வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்குது.
நிச்சயமாக அரசியல் தீர்வு தேவை, அதில் வந்து எந்தவித இதுவும் இல்லை. ஆனால் அரசியல் தீர்வு தான் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேங்கல்ல. பொம்பளைகள் எந்த சகோதரி காட்டுக்குள்ளே போய் மலங்கழிக்கிறத நான் நிச்சயமாக விரும்ப மாட்டேன். அப்போ அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் எல்லா குடும்பமும் காட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஏற்கனவே வீடுகள் இருந்து டாய்லெட் இருந்தாக்கள் வசதியோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு வந்து நிற்கதையாக கேட்கல. நாங்கள் வெளிநாடுகளில் வந்து நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது, நான் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கணும்னு நான் சொல்லலை, மன்னிச்சு கொள்ளணும். ஆனால் கூட செய்யலாம் போல இருக்கு. நாங்கள் சென்ற காலங்களில் உரையாடிய பொழுது பலவிதமான வேண்டுகோள்களை விடுத்திருந்தோம். இங்கே டாக்டர் ஜெயபூர்ணபாலா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண் வைத்திய ஒரு நிலையத்தை அமைத்து மன்னாரிலும் அதைத் தொடர்ந்து பல இடங்களிலும் ஏராளமான எமது மூத்தவர்களுக்கான கண் வைத்திய கட்ராக் என்று சொல்லக்கூடிய கண் வைத்திய சிகிச்சை அளித்ததனால் இன்றைக்கு அவர்களுடைய பார்வை செம்மையாக அவர்களுடைய செயலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, எங்களையும் இங்கே அரவணைக்க பலர் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. எனவே இதை மேலும் வளர்ப்பதற்கு இன்று நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? இன்றைக்கு மக்களிடம் நாங்கள் இதை பகிரங்கமாக உரையாட வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மக்களிடம் நீங்கள் இன்று புதிதாக விடுகின்ற வேண்டுகோள் என்ன? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் போய்க்குள்ள 2 சூட்கேஸுக்குள்ள பழைய உடுப்புகள் கொண்டு வந்தாங்க. என் மகன் உடுப்புகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு ஆளுண்ட பிள்ளைகள உடுப்புகள் நிறைய இருந்தது. 2 சூட்கேஸுக்குள்ள மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனையாக இருந்தது, பழைய உடுப்புகளை கொண்டே கொடுக்கலாமோ உண்டு. அப்படி இருந்தும் சரி கொண்டு போய் பார்ப்போம் போட்டு கொண்டு போனாங்க. கொண்டு போய் நாங்கள் ஒரு 10 குடும்பத்தை நாங்கள் எங்களுடைய அமைப்பு வந்து பராமரிக்குது. அதுலேயும் ஒரு 5 குடும்பத்திட்ட கொண்டு போய் சூக்கேஸை கொடுத்துட்டு ஒருக்கா நீங்கள் ஒருக்கா பார்க்குறீங்களோ உங்களுக்கு சரியாக இருக்குமோன்னு சொல்லி அந்த மக்கள் மனசில் முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷம் உண்மையில் அது ஒவ்வொரு உடுப்பு எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து அதை எடுக்கல. இந்த முகத்தில் இருந்த சந்தோஷம் உண்மையிலே பெரிய விஷயம். அப்போ அது வந்து நாங்கள் ஒரு விஷயமாக செய்ய விரும்புகிறோம். சில விஷயங்கள் நான் எங்களோட மக்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அதில் ஒரு விஷயம் வந்து நாங்கள் பாவித்த நல்ல உடுப்புகள் வந்து நிச்சயமாக அங்கே வந்து உள்ள மக்களுக்கு நிறைய பிரயோசனப்படும். என்னென்னு சொன்னால் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, அவர்களால் என்னென்ன உடுப்பு வாங்க முடியும்? ஆனபடியால் எங்கள்கிட்ட உள்ள பழைய நல்ல உடுப்புகள் நிச்சயமாக எங்களால் அங்கே அனுப்பி அந்த மக்களை வந்து அடைய செய்யலாம். நிச்சயமா இது ஒரு விடயம். அதை விட திரு சர்வேஸ்வரன் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் போய் உங்களோட கட்டமைப்பில் இந்த புனர்வாழ்வும் புது வாழ்வும் அசிஸ்டாரார் என்ற அமைப்பின் கீழ் நீங்கள் செயற்படுத்துகின்ற திட்டங்களை நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது தொடர்பான காணொலி காட்சிகளும் வர இருக்கின்றது. பொதுவாக நீங்கள் இன்றைக்கு சிறுவர்களுக்கான பாடசாலை கட்டிடங்கள், இடிந்து போன அல்ல தூண்டு போன கட்டிடங்களை புனர்நிர்மாணம் செய்வதற்கு உங்களுடைய தலைப்பிலான புனர்வாழ்வும் புது வாழ்வு, இன்றைக்கு எங்கள் மக்கள் வாழ்ந்த வாழ்வு சிறப்பான வாழ்வு, ஆனால் போரினால் அளிக்கப்பட்டார்கள் அந்த நிலை. எனவே அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு தேவைப்படுகிறது. புனர்வாழ்வு அளித்து அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் ஒரு புதிய வாழ்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வகையில் குறிப்பாக உங்களோட செயற்திட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் பாடசாலைகள் உட்பட? பாடசாலை உண்டு. பாடசாலை புனர்த்தாரணம் எந்த இடத்துல இந்த பாடசாலைகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டது? நாங்கள் முக்கியமாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் மட்டக்களப்பில் இருந்து ஒரு வேண்டுகோள் வந்தது. ஒரு கிராமத்தில் டாய்லெட்டே இல்லைன்னு சொல்லி சில இடங்களில் தண்ணி இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். நாங்களாக தெரிஞ்சு வேலை செய்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள். அதான் சொன்னேன், முள்ளிவாய்க்கால், அம்பலவன், பொக்கனை, அந்த ஏரியா, கடைசியாக போர் நடந்த இடங்கள், புதுக்குடியிருப்பு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வரைக்கும் 4 வருஷமாச்சு. நீங்கள் வீடுகளை பார்த்து நீங்கள் கூரை இல்லாத வீடுகள். ஓகே, நாங்கள் எங்களால் வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கலாது. பள்ளிக்கூடத்தை கவனிக்கலாம் ஒன்று. மற்றது வேலை, அதாவது ஒரு நாங்கள் மாத்திரமில்லை, ஈவன் இங்கே உள்ள தொழிலதிபர்கள் ஒரு 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 ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று தொடங்கி, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு ஆடை தொழிற்சாலை மாதிரி ஒன்று தொடங்கி அங்கே உள்ள விதவைகளுக்கு வேலை கொடுக்கலாம். அதே வாழ்வாதாரத்தை கொடுக்குறது என்ன, அது செய்யலாம். அதை விட குடும்பங்கள், அதாவது ஓகே நாங்கள் வந்து சில குடும்பங்களுக்கு ஆடு மாடு கோழி என்று சொல்லி சில விஷயங்கள் செய்த நாங்கள், ஆனால் அவைக்கு வந்து அவை வந்து சொந்த காலில் நிற்கும் வரைக்கும் அவைக்கு சில தேவைகள் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இருக்கிற குடும்பங்கள் ஒரு குடும்பத்தை
பராமரிக்கலாம். இப்போ என்னுடைய நண்பர் வந்து அங்கே வந்து ஒரு குடும்பம் வந்து தாதப்பன் இல்லாத 2 குழந்தைகளை பாட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து அதை தத்தெடுத்திருக்கிறார். நாங்கள் வந்து ஒரு அம்மா வந்து அதே மாதிரி இந்த அம்மா வந்து சுனாமியில் 7 குடும்பத்தை அழிச்சவா, 7 குடும்ப உறுப்பினர்கள் இழந்தவா. இப்போ 2 பேர பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தை நான் கவனிக்கிறேன். அந்த மாதிரி நண்பர் இங்கே உள்ளவ வந்து ஒரு 30 பவுன் அனுப்பினாலே அங்கே வந்து பெரிய காசு. உறவுகளை நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். பதிவு செய்யப்பட்ட நேரில் சென்று சாட்சியமாக அமைந்த நல்ல காணொளி காட்சிகளை நாங்கள் அடுத்து வருகிற இந்த தாயகத்தை நோக்கி நிகழ்ச்சியினூடாக புனர்வாழ்வும் பொதுவாழ்வும் அசிஸ்ட் RR அமைப்பினர் எவ்வாறு இயங்குகின்றார்கள், எவ்வளவு தங்களுடைய நடவடிக்கையை தூய்மைப்படுத்தி நியாயபூர்வமாக நேர்மையாக செயற்படுகின்றார்கள் என்ற கேள்விக்கு விடை காணும் முகமாக நாங்கள் அதை பகிரலாம். உறவுகள் இதை உண்மையிலேயே ஒரு காட்சி நிகழ்ச்சியாக பார்க்காமல் எங்களுடைய உறவுகளுக்கு நேர்ந்த ஒரு கதி அல்லது இன்றைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கைகளில் இவர்கள் போன்ற இந்த அமைப்பினர் போன்றவர்கள் நியாயபூர்வமாக செயற்படும் போது நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை அள்ளி வழங்காட்டியும் எங்களுடைய ஒரு சிறு பங்கை நாங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கு இவருடைய மதிப்பீட்டின்படி இவருடைய புள்ளி விவரங்கள்ட்ட இவ்வளவு தூரம் எங்களோட புலம்பெயர் மக்கள் நாங்கள் தொலைக்காட்சியில் கதைக்கிறதால இவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கும் பொழுது நிறைவு தருகிறது. பலர் முன்வந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து கூட தாமாக முன்வந்து இவர்களை தொடர்பு கொண்டு நல்ல பங்களிப்புகளை நல்கி வருகிறார்கள். ஆனால் அவை போதிய அளவில் இல்லை. எல்லாருமே இதில் மனம் வந்து செய்ய வேணும். எனவே நாங்கள் தொடர்பாக உரையாடுவதற்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று வருவோம். இங்கே டாக்டர் வேலாயுதம் சர்வேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார்.